இதுல ஃபர்ஸ்டா உட்கார போறது நான் தான். இந்த மாதிரி தூக்கிட்டு நான் எங்கேயுமே இது வரைக்கும் கிளம்புனது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சமைச்சது என்னவோ நான் தான். அது All the best. தேங்க்யூ. எப்படி வந்து எக்ஸாம் வந்துச்சு, எப்படிலாம் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறது வந்து ஒரு விதமான டென்ஷன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் லைனில் வரும். ஆனால் அப்படி இல்லாமல் யார் வேணாலும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டாக உட்கார போகிறது நான் தான். எனக்கே அது வந்து ஒரு விதமான புது அனுபவமா இருக்கு. சரி, ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஃபர்ஸ்டா உட்காந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பெருமைன்னு வச்சுக்கலாம். சரி, எப்படி வந்து எக்ஸாம் வந்துச்சு, எப்படிலாம் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா உட்கார போறதுனால ஒரு விதமான டென்ஷன்ல பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு தூக்கமே வரல. எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தோசை சாம்பார் ஊத்து. சமைச்சது என்னவோ நான் தான். அது பரிமாறுறது என்னோட ஹஸ்பண்ட். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாதம், முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன், உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணேன். இது வந்து எனக்கு பேக்கிங்கும் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன். இப்படி ஒரு லஞ்ச் பேக் தூக்கிட்டு நான் எங்கேயுமே போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு லஞ்ச் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்து உள்ளே வச்சு, அது இல்லாமல் ஸ்பூன் வேற 2 உள்ளே வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக 2 பாக்ஸில் சாப்பாடு, சாம்பார் சாதம் வச்சுருக்காங்க. இப்படி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தூக்கிட்டு போகிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு நான் எங்கேயுமே இது வரைக்கும் கிளம்புனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஓகே, எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்ப்போம். சாப்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வர வேண்டாம். ஸ்டாண்டு, ஃப்ரேமு, கிளாத்து, அதுக்கப்புறம் தேவையான மெட்டீரியல்ஸ், நீடில்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு கட்டைப்பையில் என்னோடய ஸ்டாண்டு, ஃப்ரேமு, கிளாத் எடுத்துக்கிட்டேன். நீடில், த்ரெட்டு இதெல்லாம் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு என்னை வந்து ட்ராப் பண்ணாங்க. All the best. தேங்க்யூ. சாப்பிடு, எதையும் மீதி வைக்காம. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தியரி, ப்ராக்டிக்கல், வைவா இது 3ம் வந்து அட்டன் பண்ணணும். 3த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ணது வந்து தியரி, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலுக்கும் வைவாக்கும் வந்தேன். நான் வந்து ப்ராக்டிக்கல் வைவாக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் தான். ஆரம்பித்து வச்சதும் லாஸ்ட்டாக முடிச்சு வச்சதும் நான் தான். இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கொழுந்தனார் ஒய்ஃபு. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி, என்னோட பேர் மகேஸ்வரி. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சு நல்லபடியாக இந்த ஆரி ஒர்க் கிளாஸை முடித்து எக்ஸாம் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக தான் சொல்லிக்கணும். இவங்களோட ஸ்டாண்டில் தான் நான் இன்னைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணேன் ப்ராக்டிக்கல். நான் எதனால் என்னோட ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேமை யூஸ் பண்ணாமல் இவங்களோடதை யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டாண்டில் இருக்க கிளாத்தில் சுத்தமாக இடம் இல்லை, ரொம்ப கொஞ்சமாக தான் இடம் இருந்துச்சு. அதனால் வேறு ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு யாரோடதையாவது ஃப்ரெண்ட்ஸுங்களோடதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கல் அப்போ ஸ்டிச்சஸ் போடுறது மட்டும்தான் ஒர்க்கு. ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 81 ஸ்டிச்சு, எம்ப்ராய்டரியில் 45 ஸ்டிச்சு. இத்தனை ஸ்டிச்சையும் நான் அந்த கிளாத்தில் ஒரே கிளாத்தில் போட்டதுனால பார்த்தீங்கன்னா கிளாத்தில் சுத்தமாக இடம் இல்லை. அப்கமிங் வீடியோவில் நான் என்னோடய கிளாத்தை காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைவா, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல். வைவாவில் பார்த்தீங்கன்னா எப்படி கொஷின் கேட்பாங்களோங்கிற மாதிரி ஒரு மாதிரி திக்னு பயமாக இருந்துச்சு. பட் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க.
ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் உடைய நேம்ஸு, அப்புறம் நீடிலோட சைஸு, ஃப்ரேம் அண்ட் ஸ்டாண்டோட சைஸு, இந்த மாதிரி ஜென்ரல் கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. எந்த ஸ்டிச்சஸை எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ரொம்பவே பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்டாங்க. நான் ரொம்ப பயந்த அளவுக்கு இல்லவே இல்லை. அதனால் ரொம்ப ஈஸியாக வைவா அட்டன் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு காமிக்கணும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா நான் செயின் ஸ்டிச் தான் எடுத்திருந்தேன். இந்த செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு லோட்டஸ் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லோட்டஸில் வந்து செயின் ஸ்டிச் போட்டேன். நான் எப்படி பண்ணினேங்கிறத வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து நான் அந்த ஃபோட்டோ பிக்கு வந்து நான் காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நல்லா பண்ணேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா செயின் ஸ்டிச் வந்து போடும்போது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிகினராக இருக்கிறதுக்கும் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா. நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து ஆரி ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால செயின் ஸ்டிச் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபுல்ஃபில்லிங்காக நினைக்கிறேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸாம் வந்து போச்சு. எக்ஸாமில் வந்து 3 பார்ட்டுக்கும் தனித்தனியாக மார்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக நமக்கு தெரிஞ்ச விஷயத்த, அதாவது ஆரி ஒர்க் ரிலேட்டட் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சூப்பராக எல்லாருமே அட்டன் பண்ணி சூப்பராக எல்லாருமே பாஸ் ஆகிட்டோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா A கிரேட் தான் வாங்கியிருந்தோம். இப்படி தான் எங்களோட எக்ஸாம் முடிஞ்சுது. வீட்டு பக்கத்தில் ஆரி ஒர்க் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஆர்வமாக நானும் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா ஆன்லைனில் தான் நான் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன், சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ்க்கு நான் போனேன். சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படிக்கணும், ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து வயசு வரம்பு எதுவுமே கிடையாது. எல்லாருமே எந்த வயசில் வேணாலும் கற்றுக்கலாம், சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு உதாரணமாக நான் நினைக்கிறேன். எக்ஸாம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து எனக்காக ஆசையாக பேக் பண்ணி கொடுத்த சாப்பாடு எல்லார் கூடயும் ஷேர் பண்ணி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். அது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய சர்க்கிளாக போட்டு அந்த சர்க்கிளில் எல்லாரும் ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்டது வந்து ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு. இப்படி தான் அன்னைய டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.